போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும், அவனை ரிமாண்ட் பண்ணணும். அப்பதான் ஊர் அமைதியாக. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தை, அரசாங்கம் பல பேருக்கு கொடுத்த பட்டா இடத்தை இவன் விஷயத்துக்கு பணத்தை வாங்கிட்டு புரோக்கரார் பண்ணிட்டு உனக்கு யாரு என்ன பண்றது, ஒரு யார் பின்னால. அதைத்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு ரவுடி பயிர்களும் நிக்க காட்டிட்டு இப்ப ஜனங்க முன்னால இவனை அடையாளப்படுத்தி சட்டத்துக்கு முன்னால் நிக்க வச்சு சட்ட நடவடிக்கை உட்படுத்தும். அது நான் பார்த்து நான் கலெக்டர்கிட்ட பேசுவோம், இப்போ முடிஞ்ச பிறகு கலெக்டர்கிட்ட பேசுறோம். ஆகவே அந்த மாற்றின் மேல இந்த சம்பந்தப்பட்ட சேந்தமங்கலம் கிராம நிர்வாகம் ரியோவும் இன்றைக்கே புகாரை கொடுக்கணும் போலீஸ்ல. டிஎஸ்பி எஸ்பிக்கு பேசுறோம், புகாரை கொடுத்து அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். ரைட்டு, வருவாய்த்துறை இது போட்டு நோட்டீஸ் போட்டு 10 நாள் ஆகும். என்ன தாய்சாங்க ஜீப் வச்சுட்டு ஆஃபீஸில் ஏசி போட்டுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் பண்ணுறான். ஏன் உடனே வர வேண்டியதானே ஊருக்கு? ஒரு சர்வே 4-5 சர்வே கட்டுவான், ஒரு 4-5 ஊர் மனைகள் கட்டுவான், உடனே அளந்து வேலை முடியுங்க. அதாவது எப்படி போராட்டத்தை ஜனங்களுடைய பிரச்சனை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு. எவன் மணல் அடிக்கிறான் நம்ம மாமன் தருவான், எவன் ஜல்லி அடிக்கிறவன் மாமன் தருவான், எவன் வந்து குற்றச்செயல் செய்கிறவன் காசு கொடுப்பான். இப்படி கேடு கட்டத்தனமா சம்பாதிக்க நினைச்சாங்க அதிகாரிகளும். தொகுதிக்கு எம்எல்ஏ, அப்புறம் நாங்கள் ஒன்றிய செயலாளர், நாங்கள் தான் ஆளும் கட்சி, எங்களை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. ஏன்னா நான் கேட்குறேன், ஜனங்களுக்கான ஆட்சி. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஓடி ஓடி கேட்டு கேட்டு கெஞ்சி கெஞ்சி இன்னைக்கு மாத்திரம் கோயம்புத்தூர்ல மக்களோடு முதல்வர், மக்களுடன் முதல்வர்.